வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்பி கிரியேஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்டோடைய அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்ஐ ஸ்டோர் அப்ளிகேஷன்ல இருந்து நான் இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்டோடைய பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக சேஃபாக பபிள் ரேப்பில் பேக் பண்ணியிருந்தாங்க. இந்த பேக்கேஜிங்கோடைய ஃப்ரண்ட் சைடில் நம்ம பர்ச்சேஸோடைய இன்வாய்ஸ், அதாவது டீட்டெயில்டு பில் வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. பேக்கேஜிங் அடுத்து நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம கட் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிற ப்ராடக்டோடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா XIAOMI பிராண்டோடைய பியர்ட் ட்ரிம்மர் 2. இது IPX7 வாஷபிள் பாடியில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் ப்ராடக்டோடைய கார்ட்டூன், அதாவது பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 40 லென்த் செட்டிங்ஸ் வந்துட்டு இதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. 90 மினிட்ஸ் கார்ட்லெஸ் யூஸ், அதாவது சார்ஜ் பண்ணிட்டிங்கன்னா 90 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டிஜிட்டல் ஸ்க்ரீன், LED ஸ்க்ரீன் வந்துட்டு இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரிம்மருடைய பிக்சர் வந்துட்டு ஃப்ரண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து பாக்ஸுடைய பேக் சைடில் இந்த ப்ராடக்டோடைய டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் மாடல், நெட் குவான்டிட்டி, ஒரு யூனிட், இந்த ஒரு யூனிட்குள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் ட்ரிம்மரோட சேர்த்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. MRPயில் 3499 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி எம்ஐ ஸ்டோரில் வாங்கும் போது 1699 ருபீஸ், அதாவது 1700க்கே நீங்கள் வந்து வாங்கலாம். இதனுடைய டைமென்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கும், மேனுஃபேக்சர்ட் பை, இம்போர்ட்டட் பை, கஸ்டமர் ரைட்ஸ்க்கு என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும், இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் அண்ட் இம்போர்ட், கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின், இது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டை எம்ஐ ஸ்டோர்லேருந்து வாங்கும் போது அதனோட பேக்கேஜிங் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் இதே ப்ராடக்டை அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லை மற்ற வெப்சைட்டில் கூட வாங்கிக்கலாம். எல்லா வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போது நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி டாப்பில் இருந்த சீலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்டை வெளியே எடுக்க போகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ப்ராடக்ட் கார்ட்டூனுடைய பேக் சைடில் இந்த யூனிட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை செக்லிஸ்ட்டாக வச்சு நம்ம ப்ராடக்டை செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிம்மர் ஒரு யூனிட் இருக்குன்னு போட்டிருந்துச்சு. நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் ஒரு யூனிட் இருக்குன்னு போட்டிருந்துச்சு. சார்ஜிங் கேபிள் ஒரு யூனிட் இருக்குன்னு போட்டிருந்துச்சு. நெக்ஸ்ட் ட்ரிம்மிங் கோம்பு 2 யூனிட் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. வெளியில் ஒரு யூனிட்டும் ட்ரிம்மரோட அட்டாச் ஆகி இன்னொரு யூனிட்டும் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் ட்ராவல் பவுச் ஒரு யூனிட்டும், கிளீனிங் ப்ரஷ் ஒரு யூனிட்டும் மென்ஷன் ஆகி இருந்துச்சு. இந்த செக்லிஸ்ட்டில் மென்ஷன் ஆகி இருக்க 7 ஐட்டம்ஸும் இந்த யூனிட்குள்ளே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு ஐட்டமாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்டோடைய யூசர் மேனுவல் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூசர் மேனுவலுடைய ஃப்ரண்ட் சைடில் இண்டிகேட்டர் டிஸ்கிரிப்ஷன், கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், ப்ரிகாஷன்ஸ், அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ட்ரபிள் ஷூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூசர் மேனுவலுடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதனுடைய வார்னிங்ஸோடு கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ராடக்டோட ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. அசம்பிளி அண்ட் டிஸ்அசம்பிளி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஹவு டு யூஸ் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் லாக் பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ட்ரிம்மரை ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணாலே ஈஸியாக ஆன் ஆகிடும். நம்ம ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அது ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ட்ராவல் லாக் வந்து நம்ம போடுவோம். அந்த ட்ராவல் லாக் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூசர் மேனுவலில் கிளியராக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சார்ஜிங் கேபிள் பார்க்கலாம். இது நார்மல் C டைப் சார்ஜிங் கேபிள். ஒரு சைட் C டைப்பும் இன்னொரு சைடு USB பின்னும் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக இப்போ வர எல்லா மொபைல் சார்ஜர்ஸ்லையும் இந்த கேபிள் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கேபிள் வச்சு கூட உங்கள் ட்ரிம்மரை சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ராவலிங் பவுச் நல்லா சாஃப்டாக டெலிகேட்டான வெல்வெட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சுருக்குடு பை டைப்பில் கிரே கலரில் ஒரு பவுச் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் கிளீனிங் ப்ரஷ் நல்லா ஸ்ட்ராங்கான பிரிசில்ஸ் வச்சு இந்த மாதிரி இருந்துச்சு. ட்ரிம்மரில் இருக்க ஏர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட் வெளியில இருந்து ஹெட் பீஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. ட்ரிம்மரோட கொடுத்துருக்க ஹெட் பீஸை விட இந்த ஹெட் பீஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம ட்ரிம்மர் பார்க்கலாம். ட்ரிம்மர் நல்லா கிளாசிக் லுக்கில் ஸ்டீல் பிளாக் கலரில் நல்லா ஸ்டைலிஷாக இருந்துச்சு. இந்த ட்ரிம்மரில் ஒரு ஹெட் பீஸ் அட்டாச் ஆகி இருந்துச்சு. ப்ளஸ் இதில் ஒரு ரொட்டேட்டபிள் ஹைட் செட்டிங் இருக்குது. அதுக்கு அடுத்து
ட்ரிம்மருடைய ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருந்துச்சு. ட்ரிம்மர் ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரிம்மருடைய பேக் சைடில் இந்த மாதிரி சார்ஜிங் போர்ட்டல் கவர் பண்ணியிருந்துச்சு. இந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ண பிறகு திரும்ப கவர் போட்டு வச்சிடலாம். இந்த ஆன் ஆஃப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ண ட்ரிம்மர் ஆன் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது ட்ரிம்மர் ஆஃப் ஆகிடுது. ஆன் ஆகும்போது கொடுத்துருக்க எல்இடி ஸ்க்ரீனில் ட்ரிம்மரில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ரிம்மரில் ட்ராவல் லாக் இருக்குது. ட்ராவல் லாக் அப்படின்னா நம்ம இந்த ட்ரிம்மரை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணும் போதே இது ஆன் ஆகிடுது. நம்ம தூரமாக ட்ராவல் பண்ணும் போது ஆக்சிடென்டலாக ஏதாவது ப்ரெஸ் ஆகி ஆன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம ட்ராவல் லாக் பண்ணி ட்ராவல் பண்ணோன்னா இதை வந்துட்டு ஆன் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ இந்த ட்ராவல் லாக்கை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர் ஆஃபில் இருக்கும் போது ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோன்னா ஆன் ஆகிடும். அதுவே ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணாமல் ஒரு லாங் ப்ரெஸ், அதாவது கையை எடுக்காமல் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாக் சிம்பிள் வந்து டிஸ்பிளே ஸ்க்ரீனில் வருது. இந்த மாதிரி லாக் சிம்பிள் வந்துச்சுன்னா அது வந்து ட்ராவல் லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் செக் பண்ணுறதுக்கு ட்ராவல் லாக்கில் இருக்கும் போது ட்ரிம்மர் ஆன் பண்ணால் என்ன ஆகுன்னு காட்டுறேன். நான் இந்த மாதிரி ஆன் பண்ணும் போது 3 டைம்ஸ் அந்த டிஸ்பிளே ஸ்க்ரீனில் லாக் சிம்பிளும் பர்சன்டேஜும் பாப்அப் ஆகி பிளாங்க் ஆகிடுது. இந்த மாதிரி இருக்கும் போது இது லாக்கில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த லாக்கை எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அன்லாக் பண்ணுறதுக்கும் ஜஸ்ட்டு நம்ம எப்படி லாக் பண்ணமோ அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது 2 டைம்ஸ் லாக் சிம்பிள் அண்ட் பர்சன்டேஜ் வந்து பாப்அப் ஆகுது. 3rd டைம் பாப்அப் அப்போது லாக் சிம்பிள் மட்டும் டிஸப்பியர் ஆகிட்டு சார்ஜிங் பர்சன்டேஜ் மட்டும் டிஸ்பிளேயில் அப்படியே இருக்குது. அந்த டைமில் ட்ரிம்மர் ஆன் ஆகிட்டு ட்ரிம்மருடைய சவுண்ட் வந்துட்டு நம்மளுக்கு கேட்குது. நெக்ஸ்ட் ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க இந்த ரொட்டேட்டிங் ஹெட் வச்சு அதில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரிம்மருடைய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும் போது மேலே இருக்க ஹெட் பீஸ் மட்டும் தனியாக ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிம் பண்ண போகிற முடியோட லென்த் எந்த ஹைட்டில் வேணுமோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா ட்ரிம்மரில், அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரிம் பண்ணும் போது நம்ம செட் பண்ணியிருக்க அதே லென்த்தில் வந்துட்டு நம்ம ட்ரிம் பண்ண வேண்டிய முடி வந்துட்டு மெயின்டைன் ஆகும், ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ட்ரிம்மரை எப்படி டிஸ்அசம்பிளி பண்ணி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெட் பீஸை மட்டும் தனியாக மேல் பக்கமாக இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடும். இதை ரிமூவ் பண்ண பிறகு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிம்மிங் பிளேடு இருக்கும். இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி அந்த ட்ரிம்மிங் பிளேடையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ண பிறகு நம்மளுடைய பார்ட்ஸ் இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஈஸியாக ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது ப்ரிகாஷனாக ட்ரிம்மரை ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும். அவ்வளோதான், நம்ம வீடியோட லாஸ்ட் செக்மெண்ட்க்கு வந்துட்டோம். இந்த ட்ரிம்மரை நான் எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. 1700க்கு இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் உடைய ட்ரிம்மரை கண்டிப்பாக வருதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ட்ரிம்மர் அப்படின்ற ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து க்ரூமிங்காக யூஸ் பண்ணுறது. க்ரூமிங்காக யூஸ் பண்ணும்போது நம்ம டக்குன்னு அது வாஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தோணும். ஸோ இந்த எக்யூப்மெண்ட் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறது என்னோட பெரிய ப்ளஸ்ன்னு சொல்வேன். நெக்ஸ்ட் இதனோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுடைய முடி லென்த்துக்கு ஏற்ப ட்ரிம் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இதனுடைய ஸ்டைலிஷான பாடி, பிளாக் கலரில் கொடுத்துருக்க ஃபினிஷ், இது எல்லாமே கிளாசிக்காக நல்லா இருக்குது. இப்போ ஒரு மேல் பர்சனுக்கு கிஃப்ட் பண்ணோன்னா, அதாவது அப்பா, பிரதர்ஸ், இல்லை ஹஸ்பண்ட், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட கிஃப்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இதுவே ஃபீமேலுக்கு கிஃப்ட் பண்ணணுன்னா கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ மேலுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு க்ரூமிங் அண்ட் இது மாதிரி டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸில் இன்ட்ரெஸ்டட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இது வந்து ரொம்ப நல்ல கிஃப்டாக வந்துட்டு இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஸோ இந்த ட்ரிம்மரோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.